பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரினிலே 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கௌரவர்கள் அதர்ம ரீதியில் கொண்டனர். இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் பாண்டவர்களை தடுத்தாட்கொண்ட ஜெயத்ரதனை நாளைய போரில் கொன்றே தீருவேன், ஒருவேளை கொல்லவில்லையாயின் தீயிட்டு நான் என்னை மாய்த்து கொள்வேன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் எவ்வளவு பாபங்கள் இருக்கோ அது அத்தனையும் என்னை வந்து சேரட்டும் என்ற பிரதிஜை செய்தான். தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டினான். அர்ஜுனன் இந்த மாதிரி பிரதிஜை செய்திருக்கிறானே. கிருஷ்ணன் சொல்றான், கவலைப்படாதே தர்மா, என்றும் நான் உங்களுடன் இருப்பேன், உங்களுடைய பிரதிஜை என்னுடைய பிரதிஜை என்று ஒரு சந்தோஷத்தை அளித்தான் தர்மராஜன். அந்த 14வது நாள் போர் என்ன நடந்தது என்பதனை விரிவாக பார்த்தோம். அவர் செய்திருந்த யூகம் துரோணாச்சாரியார் பார்த்தமனா சக்கர வியூகம், மத்திய பாகத்தில் சூச்சி வியூகம், அந்த கடைசியில பத்ம வியூகம், அதனுடைய கடைசியில் இருப்பவன் ஜெயத்ரதன். அதற்கு முன் எத்தனை வீரர்கள் அர்ஜுனனை தடுத்து அந்த நேரத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று முனைப்பில் நிறைய அர்ஜுனனும் பீமசேனனும் செய்த பராக்கிரமம் பார்த்தோம்னா, அந்த 14வது நாள் போரில் தங்களுடைய முழு பலத்தை காண்பித்துக் கொண்டிருந்தனர். அன்று என்ன சொல்லுது, மாலை நேரம் நெருங்கத் தொடங்கிய நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்தினான், நேராக சென்று இவர்களை வென்றுதான் ஜெயத்ரதனை கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக முடியாது அர்ஜுனா. நான் இப்பொழுது இருள் வருமாறு செய்கிறேன். அந்த நேரம் சிறந்த நேரம், எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். இந்த நேரத்தில் ருத்ரதேவரால் என்ன சொல்வது, அனுக்கிரகிக்கப்பட்ட பாசுபதாசுரத்தை நீ ஜெயத்ரதன் மேல் செலுத்த வேண்டும். அது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஜெயத்ரதனுடைய தலையானது கீழ்விழக்கூடாது. அது செண்டாட்டம் போல ஆடிக்கொண்டே அவனது தந்தையின் தொடையில் விழுமாறு செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் இத்தனை யுக்திகளையும் அர்ஜுனனுக்கு கூற, பகவான் கிருஷ்ணன் என்ன செய்தானோ அதன்படி செய்து முடித்தான் அர்ஜுனன். துரியோதனனுக்கு கோபம். எப்படின்னா, இவ்வளவு வியூகங்களை செய்தும் இது அத்தனையும் தாண்டி இன்று ஜெயத்ரதனை நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே. அவனுடைய கோபம் முழுவதும் துரோணாச்சாரியார் மேல் இருந்தது. பாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதில் இருந்த போதும் யார் ஒருவரும் சகாயத்திற்காக என்னோடு இல்லை. என்னோடு இருந்து பக்ஷபாதம் செய்கின்றனர். இருப்பது என்னமோ கௌரவர் படையில், ஆனால் அவர்கள் சகாயம் செய்வது என்னவோ பாண்டவர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் வேண்டுமென்றே அர்ஜுனனையும் சாத்தகையும் உள்விட்ட மாதிரி எண்ணி துரோணாச்சாரியாரை கடுமையான வார்த்தைகளால் அவர் மனதை காயப்படுத்தினான். பாருங்க, துரோணாச்சாரியார் ஒரு நேரத்தில் வெகுண்டெழுந்தார். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு துரியோதனா, காலையில் கட்டிய கவச்சத்தை இதுவரை நான் கலற்றவில்லை, என் உயிரையும் பொருட்படுத்தாது நான் போர் செய்து கொண்டிருக்கிறேன். வேண்டுமென்றே அந்த சூடான வார்த்தைகளை சொல்லி மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கௌரவர் படையில் நான் மட்டும்தான் இருக்கிறேனா? ஏன் இதை நீ செய்ய வேண்டியதுதானே? அர்ஜுனனை தடுத்து ஆட்கொள்ள வேண்டியதுதானே? வீணே திட்டம் போடும் பொழுது கூட யார் யார் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்பதில்லை. பகடை ஆட்டத்துக்கு மூல காரணமாக இருந்தவன் சகுனி. சகுனி இப்போ போரில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை ஒரு வார்த்தை சொல்லி இருக்காயா? இல்லை. அந்த ஆட்டத்தின் மூலமாக, அதர்மத்தின் மூலமாக அனைத்து செல்வங்களையும் கவர்வதற்கு அந்த புகையை ஊதியவன் கர்ணன். அவன் இதுவரை எந்த போரில் வென்றதாக
நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவனை முழுதுவாக நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய முட்டாள் நீ. இப்படி துரோணாச்சாரியரும் விடவில்லை. கடைசியில் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த கவசத்தை கலற்றப் போவதில்லை துரியோதனா. இன்று இரவு நேரம் ஆனாலும் சரி, நான் சிபிரத்திற்கு திரும்ப போவதில்லை. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் நான் முடித்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று இரவு யுத்தமும் பாரம்பமானது. இப்ப இந்த நேரத்தில் அஸ்வத்தாமனும் வந்தார். அஸ்வத்தாமா உடனே துரோணாச்சாரியரிடமிருந்து துரியோதனன் அஸ்வத்தாமன் பக்கம் திரும்பி, நீயாவது சகாயம் செய்யப்பா, எல்லாரும் பக்ஷபாதிகளாக இருக்கின்றனர். அஸ்வத்தாமனும் தன்னுடைய பங்கிற்கு பாருங்க. ஏன்னா தன்னுடைய தந்தையை இவ்வளவு வார்த்தைகளால் தேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அஸ்வத்தாமன் சும்மா விடுவானா? என்ன காரியம் உண்மையாக நேர்மையாக தங்களுடைய முழு பலத்தையும் காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது இத்தனை வார்த்தைகளால் நீ தைத்து கொண்டிருக்கிறாயே, இன்று என்னுடைய பராக்கிரமத்தை பார் என்று அஸ்வத்தாமன் என்ன சொல்லுது? சூளுரைத்து பாருங்க, பாண்டவர்களுடைய சைன்யத்தை நாசம் செய்ய கிளம்பினான். அவனை எதிர்த்தவன் யாருன்னா திருஷ்டத்யும்னன். வா வா, உன்னுடைய தந்தையை கொல்வதற்காகவே பிறந்தவன் நான். அவனுடைய மகனை கொன்றுவிட்டு தந்தையை கொல்ல வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறதோ என்னமோ என்று சொல்லிட்டு திருஷ்டத்யும்னனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. ஆனால் இந்த இடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அஸ்வத்தாமனுடைய கையே ஓங்கி இருந்தது. பார்த்தா இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது. திருஷ்டத்யும்னன் ஓடிச் சென்றான். உடனே அவன் ஓடிச் சென்றவுடன் பாஞ்சால சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா கடோத்கஜன் வந்தான். 14வது போர் என்றால் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒருவன் என்றால் அவன் கடோத்கஜன். அஸ்வத்தாமன் வரும் பொழுதே பாருங்க, கடோத்கஜனை பார்த்து சொல்றான், வராத நீ என்னுடைய பிள்ளை மாதிரி, உன்னுடன் நான் போர் புரிய தயாராக இல்லை என்று அஸ்வத்தாமன் கடோத்கஜனை பார்த்து சொன்னான். உடனே கடோத்கஜன் சொன்னா, அப்பா நீ என்னுடைய தந்தையும் இல்லை, நான் உன்னுடைய மகனும் இல்லை. போர் என்று வந்துவிட்டால் தந்தை மகன் என்ற உறவுக்கெல்லாம் இங்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கடோத்கஜனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் யுத்தம். பார்த்தா கடோத்கஜனுடைய அந்த பாண மழை அதை தாக்கு பிடிக்காது. அஸ்வத்தாமன் பாருங்க, ஒரு அற்புதமான பாணத்தை கடோத்கஜன் அஸ்வத்தாமன் மேல் வீச சுருண்டு விழுந்தான் அஸ்வத்தாமன். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அஸ்வத்தாமன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு நீண்ட நேர அமைதி. ஒருவேளை அஸ்வத்தாமன் இனி எழுந்திருக்க போவதில்லை என்று நினைக்கும் பொழுது பாருங்க, அந்த நேரத்தில் கடோத்கஜனுடைய வீரத்தை கொண்டாட வேண்டி சிம்மநாதமெல்லாம் செய்தாயிற்று. ஆனால் மெதுவாக ரதத்திலிருந்து எழுந்தான் அஸ்வத்தாமன். பாருங்க, இப்ப இதுல என்னன்னா, எழுந்து அஸ்வத்தாமன் கடோத்கஜன் மேல் ஒரு அற்புதமான பாணத்தை செலுத்த அவன் இதயத்தில் வீழ சாரதி கடோத்கஜனை கூட்டி செல்ல பீமசேனன் வந்தான். பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, கர்ணன், துரோணர், துரியோதனன், இவங்க இந்த துரியோதனனுக்கு என்னன்னா சொந்தமான சக்தியே இல்லை. தான் செய்ய வேண்டியதையெல்லாம் நீ ஏன் செய்யவில்லை, உண்மையான பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனது தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்று தேவையில்லாத வார்த்தைகளை கூறி மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்க, அர்ஜுனன் கிளம்பினான். அது கர்ணனை எதிர்க்க. ஏன்னா கர்ணன் கடோத்கஜனை எதிர்க்க கிளம்பும் பொழுது கடோத்கஜன் வேண்டான், நானே செல்கிறேன் கர்ணனை எதிர்கொள்ள என்று அர்ஜுனன் கிளம்பினான். பாருங்க, பகவான் கிருஷ்ணன் இந்த நேரத்தில் அற்புதமான பாருங்க சூக்ஷ்மதாரி என்பதை நிரூபித்த இடம். நன்றாக சிந்தித்தால் தெரியும். அந்த 14வது நாள் போரில் இருளை போல வரவழைத்து ஜெயத்ரதனை கொன்றான் என்றால் அது அத்தனை திட்டமும் யாருடையது என்றால் பகவான் கிருஷ்ணனுடையது. அதே போல
கர்ணனை எதிர்க்க அர்ஜுனன் கிளம்பும் பொழுது நீ போகாதே என்றார். ஏனால் அவன் சொன்னதற்கு காரணம் இருந்தது. ஏனென்றால் கர்ணனுடைய ரதத்தில் சக்தி ஆயுதத்தை அவன் வைத்திருக்கிறான். குண்டலங்களையும் கவச்சத்தையும் கொடுத்து இந்திரன் மூலமாக வாங்கி வைத்திருந்த அந்த சக்தி ஆயுதம் பல வருடங்களாக கர்ணனுடைய ரதத்தில் இருந்தது. இப்போ கர்ணனை எதிர்கொண்டால் திடீரென்று சக்தி ஆயுதத்தை அவன் பயன்படுத்தினால் நிச்சயமாக அர்ஜுனன் வீழ்வான் என்பதை பகவான் கிருஷ்ணன் அறிந்திருந்தார். அப்போ இந்த நேரத்தில் அர்ஜுனன் கிளம்புவதை தடுத்தவன் யாருன்னா பகவான் கிருஷ்ணன். மாறாக கடோத்கஜன் சாதாரணமானவன் அல்ல. அர்ஜுனா மிகப்பெரிய பராக்கிரமசாலி. நீ அவனை தயவு செய்து குறைவாக எடை போடாதே என்று எல்லாரையும் நம்ப வைத்து, இப்போ கடோத்கஜன் பகவான் கிருஷ்ணனுடைய ஆணைக்கு இணங்க வேறு யாரும் வர வேண்டாம் கிருஷ்ணா, நீ உத்தரவு கொடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கடோத்கஜனுக்கும் கர்ணனுக்கும் அந்த யுத்தம் எப்படின்னா வெகு நேரம் நடந்தது. எப்படின்னா கடோத்கஜன் கர்ணனை பாணத்தினால் மூழ்கடித்தார். கர்ணனும் சளைக்கவில்லை. பாணத்தோடு பாணம் மோதிக்கொண்டது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, இன்று கடோத்கஜனும் கர்ணனும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதை ஹரிச்சித்தம் என்று சொல்ல வேண்டும். யார் யாரோடு போரிட வேண்டும், யாருடைய உயிர் இன்று போக போகிறது என்பதெல்லாம் இறைவன் போட்ட அந்த திட்டம். அது மட்டுமல்ல, இப்போ கர்ணனுக்கும் அந்த கடோத்கஜனுக்கும் நடக்கின்ற அந்த யுத்தம் இருக்கிறது, பயங்கரமான யுத்தம். ஆனால் இதை துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான். எந்த காலத்திலும் கர்ணனை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. யாரு? துரியோதனன். அப்போ அவன் ராட்சசன் கடோத்கஜன். அவன் முன்னாடி கர்ணன் வீணே தோற்றுவிடக்கூடாது என்று மனதில் நினைத்தான். அதற்கு பதிலாக அளம்பழன் என்கின்ற ராட்சசன் இருந்தான். அப்பா வாப்பா, இவன் யார் அப்படின்னா ஜட்டாசுரனுடைய மகன். ஏற்கனவே அந்த என்ன சொல்றது, பீமசேனன் மேல் வைரி இருந்தது. இந்த நேரத்தில் நீ போய் கடோத்கஜனோடு போராடு என்று துரியோதனன் பணிக்க, உடனே அளம்பழன் என்கின்ற ராட்சசன் கடோத்கஜனோடு போரிடத் தொடங்கினான். என்ன செய்தான்? கடோத்கஜனுக்கு அளம்பழன் அப்படியெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அப்படின்னா நேரா அவனை தலையை தன் கையில் பிடித்து என்ன சொல்லுது, மிகப்பெரிய ஆயுதத்தால் அவன் தலையை கொய்து என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலையினை துரியோதனன் மேல் எறிந்தான். அவன் ஒரு நிம்மதியோடு இருக்கான். பரவாயில்ல, கடோத்கஜனுக்கு சமமான ஒரு எதிரியை கொடுத்து விட்டோம், கர்ணனை காப்பாற்றி விட்டோம் என்று நிம்மதி ஓரளவு எடுத்து முடிக்க முடியும் முன்னே அளம்பனுடைய தலை துரியோதனன் மேல் வந்து விழுந்தது. ஐயோ, அளம்பழன் அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சான். ஏன்னா அவங்களுடைய பராக்கிரமம், ராத்திரி நேரத்தில் ராட்சசர்களுக்கு சக்தி அதிகம். இப்போ கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் எப்படின்னா மாயா யுத்தம் ஆரம்பித்தது. கடோத்கஜனோடு 1,00,000 ராட்சசர்கள் இணைந்து கொண்டனர். மாயா யுத்தம்னா எப்படின்னா எந்த இடத்தில் அவர்கள் இருந்து தாக்குகிறார்கள் என்பதை நாம் கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி. ஏன்னா 100 தலை உள்ளவர்களாக நம் கண்முன்னே தோன்றுவார்கள். எது உண்மையான கடோத்கஜன் என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படின்னா அவர்கள் வளர்ந்தால் பர்வதத்தை விட மிக அதிகமாக வளர்ந்திருப்பர். அது இல்லைன்னா திடீர்னு பார்த்தா இவ்வளவு உயரமாக இருக்காங்கன்னு நீங்கள் பானத்தை விட்டால் உடனே சுண்டு விரல் அளவிற்கு அவர்கள் தங்களை குறைத்து விடுவர். அது மட்டுமல்ல, திடீரென்று பானம் விட்டால் பூமியின் உள்ளே செல்லக்கூடிய சாமர்த்தியம். அது மட்டுமல்ல, பாருங்க, ஒரு இடத்தில் இருந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், பானத்தை விட்டால் நேராக சமுத்திரத்தின் மேல் நின்று கொண்டு சிரித்து கொண்டு இருப்பான் கடோத்கஜன். சரி, அந்த சமுத்திரத்தை நோக்கி பானம் விட்டால்
அந்த பானம் செல்வதற்குள் கர்ணனுக்கு அருகிலேயே கடோத்கஜன் நின்று கொண்டு, என்னப்பா பானம் விட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் அருகிலேயே நின்று கடோத்கஜன் பாருங்க மாயா யுத்தம். திடீர்னு பார்த்தோம்னா ஒரு மலை. இந்த மலை என்ன பண்ண போகிறது அப்படின்னா, அந்த மலையிலிருந்து லட்சக்கணக்கான பானங்கள் வந்து தேய்த்து கொண்டிருக்கிறது, கௌரவ சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, திடீரென மழை. மழைனா ஏதோ நீர் அல்ல, கற்களினால் ஆன மழை. அது யார் மேல் விழுகிறது அப்படின்னு நம்மளால என்ன சொல்லுது கண்டே பிடிக்க முடியாது. தட 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 என்று அந்த கற்கள் விழ விழ கௌரவ சைன்யங்கள் ஒரு பக்கம் நாசமாகி கொண்டிருக்கிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேகங்கள் கருத்து இருக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற இடத்திலிருந்து வந்துட்டு இந்த மாயை, ஒவ்வொரு மாயையும் கர்ணன் என்ன செஞ்சான், ஒழித்து கொண்டிருக்க மற்றொரு மாயையை பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடோத்கஜனுக்கும் கர்ணனுக்கும் அந்த நடக்கின்ற அந்த மாயா யுத்தத்தை விண்ணவரும் பார்த்து என்ன சொல்லுது, என்ன நடக்குமோ என்கின்ற அந்த ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். என்ன நடக்கின்றது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.